சார் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாத்தனல் ஹாவ்தோர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஐசக் நியூட்டன் பார்த்தீங்கன்னா 1642 கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பிறந்திருக்காரு. ஒரு சின்ன கிராமமான உல்ஸ்த்ரோப்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்குது. அவங்க அம்மா இவரை பெற்றெடுக்கும் பொழுது இந்த சின்ன பிஞ்சு கைக்குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் நம்ம உலகத்தில் இருக்க பல மிஸ்ட்ரி திங்கை வந்து வெளிக்கொண்டு வர போகிறான் அப்படின்ட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சு, ஸோ அப்போ நிறைய திங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த பிஞ்சு குழந்தை தான் வந்து கொண்டு வர போகிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியலை. ஓகே, ஏன்னா சின்ன குழந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஐசக் ஃபாதர் வந்து இறந்துட்டாரு சின்ன வயசுலேயே. ஸோ அவங்க பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேரும் சம்திங் நியூட்டன் வரும். அதனால் மிஸ்ஸஸ் நியூட்டன் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் நியூட்டன்னா யாருன்னா ஐசக் நியூட்டனுடைய அம்மா தான். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிளர்கிமேன்னா இந்த மத குருக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மத குருக்குள்ள ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா நார்த் வித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ஐசக்கை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. ஐசக் கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்களா. அவரை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாராம். அது ஏர்லி இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் வந்து சும்மா ஏதாவது அறிவுபூர்வமாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஏதாவது மெக்கானிக்கை நோண்டுறது, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஏதோ ரொம்ப இன்ஜெனிட்டியாக வந்து இருப்பாராம். இன்ஜெனிட்டினாக கிளவராக வந்து இருப்பாருன்றாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த டூல்ஸை எப்படி எடுக்கிறது, அப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நிறைய அந்த சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே வேரியஸ் சைஸஸ்லாமா வந்து அவரே வந்து மேனுஃபேக்சர் பண்ணாராமா. ஸோ அந்த டூல்ஸ்லாம் வச்சு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் வந்து நிறைய வந்து கண்டுபிடிக்கிறான். அதுதான் வந்து இங்கே கன்ட்ரைவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. கன்ட்ரைவ்டுனா வந்து இன்வென்டட், ஓகேலாம் கண்டுபிடிக்கிறத சொல்கிறாங்க. அப்போ நிறைய அந்த மிஷின்ஸ்லாம் வச்சு புது புது பொருள்லாம் வந்து கியூரியஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு புதிய பொருள் கொண்டு வந்தாலே வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி புதிய புதிய பொருள்லாம் வந்து அவர் ஒர்க் பண்ணி கொண்டு வராமா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இந்த சொல்லுவாங்க அந்த ரம்பத்தோடையும் சிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையோடய வந்து பிறந்த குழந்த மாதிரி இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் கையில் அதை வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஐசக்குடைய புதிய புதிய கண்டுபிடிக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நெய்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வியப்படுற அளவுக்கு வந்து அவர் நிறைய செய்வாராமா. அவங்க பாட்டிக்கு வந்து ஓகே ஐசக் இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து சோர்வே அடையலை. ஏன்னா அவர் வந்து இவனுடைய நேச்சரே இதுதான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. வியரின்றது வந்து சோர்வு, நெவர் வியரின்றது சோர்வே அடையலை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்களா, ஹி வில் மேக் அ கேபிட்டல் ஒர்க்மேன் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ். ஏதோ வரக்கூடிய காலங்களில் இவன் வந்து இந்த கேபிட்டல் ஒர்க்மேன் அங்கே ஒர்க் பண்ணுற அவர் கீழே வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. இவர் வந்து கேபிட்டல் ஒர்க்மேனாக வந்து இருப்பார், நிறைய பிடிச்சு. ஸோ இவர் தான் தலைமையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி எந்த ஒரு பயமும் இல்லை. ஐசக் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் அவன் ஏதாவது ஒன்று செய்வான், அவன் சாகிறதுக்குள்ளார வந்து பணக்காரனாக தான் வந்து சாவான் அப்படின்றாங்க. அதே மாதிரியே ஒரு சில ஐசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா அவங்க பாட்டிக்கிட்ட போய் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி இவரை வந்து ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் நமக்கு தெரியல, போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு வருது. இதுமாரி அப்ரெண்டிஸாக அனுப்பலாம்ல, இந்த கிளாக் மேக்கர் பண்ணுறாங்க, கிளாக்லாம் மேக் பண்ணுவாங்களே அப்போ அவங்ககிட்ட போயிட்டு. ஸோ அந்த காலத்தில் இந்த கிளாக் மேக்கர் எல்லாமே வந்து பார்த்தா பயங்கர ஃபேமஸ். ஏன்னா புதுசாக மணி ஓடுறது, மணி வந்து கண்டுபிடிக்கிறது 1 மணி 2 மணி. ஸோ இது மாதிரி அந்த வாட்ச் அந்த கிளாக் மேக்கர்ஸ் அவங்கக்கிட்ட போய் வேலை செய்கிறது, அவங்க தயாரிக்கிறவங்களும் வந்து பெரிய ஒரு ஆளாக நினைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி அந்த ஸ்கில்ஸை வச்சு ஸோ இவருக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்கில்ஸும் இருக்குது, மேக்ஸ் டேஸ்ட்டும் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு வேலையாகவே பண்ணலாம், ப்ரொஃபஷனாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டியூ டைமில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ண ஐசக் வந்து அவனே அவனுடைய வாட்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவான். ஸோ அவன் உருவாக்குற வாட்ச்லாம் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்து அந்த வாட்சுக்குள்ள ஒரு டான்சிங் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். டயல் பிளேலெட்டை வந்து சப்போஸ் ஏதாவது ஹார்ஸ் வந்து நவுரலனா அந்த ஆர் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா இவனே வந்து இஷ்யூவை வந்து சரி பண்ணுவான், அந்த பிரச்சனையை சரி பண்ணுவான். அதே மாதிரி வந்து நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த டயலை வந்து ஷிப்பு வந்து ஒரு செயில் பண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணுவான். ஓகேங்களா. அது அக்ராஸ் அ ஃபேஸ் ஆஃப் அ கிளாக், அதாவது அந்த கிளாக்குக்கு எதிர்க்கனா அந்த கிளாக் இருக்குன்னா அதுக்கு அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷிப் வந்து செயில் போகிற மாதிரி
ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல தெரியல. அந்த பிக்சரா பார்க்கும்போது அந்த கிளாக் இருக்கும். அப்படியே டிங் டாங் இப்படி போயிட்டு இருந்தாங்க. அதுமாரி வந்து ஒரு ஷிப்பை வந்து இப்படி செயில் பண்ணி போகிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ சீயிங் டாஸிங் அப் அண்ட் டவுன் த வேவ்ஸ், அது வந்து அந்த அலைகளை வந்து மேலே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். as often as a pendulum vibrates, எப்படி இந்த பெண்டுலம் வந்து வைப்ரேட் ஆகுதோ அதுக்கு பதிலாக ஒரு ஷிப்பே வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் வந்து புதுசாக அவன் வந்து பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து அவன் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணுவான், ஏன்னா இவ்வளோ அறிவு இருக்கவும் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐசக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட போய் இவரை வந்து அப்ரெண்டிஸாக அவர் அனுப்பலாம்ல, அதாவது கிளாக் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாக் மேக்கர், அவர்கிட்ட அந்த அப்ரெண்டிஸாக அனுப்பிச்சோன்னா ஏற்கனவே இவருக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்கில்லும் இருக்குது, மேக்ஸுடைய டேஸ்ட், அதாவது மேக்ஸும் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா வரும். அந்த நாலேஜ் வச்சு வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வந்து மாறுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஐசக் வந்து அவனே நிறைய ரொம்ப வித்தியாசமான கிளாக்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவான்ல. ஸோ எப்படிலாம் இருக்கும் அந்த மேனுஃபேக்சர் பண்ண அவன் ஃபியூச்சரில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கிளாக்லாம் எப்படிலாம் இருக்கும் பார்த்தோன்னா, உள்ளார டான்சிங் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டயல் பிளேட்டில் வந்து அந்த ஆர் வந்து அந்த மணி போகுது இல்லையா, அந்த ஹார் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா இவனே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாக் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷிப் வந்து இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி செயில் ஆகிற மாதிரி, அதாவது டாஸிங் அப் அண்ட் டவுன், ஓகேங்களா. ஸோ போயிட்டு அந்த வேவ்ஸில் போயிட்டு வர மாதிரி ஒரு ஷிப் மாதிரி உள்ளாரே வந்து பண்ணுவான். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டுலம் எப்படி வைப்ரேட் ஆகுதோ அது மாதிரி வந்து ஷிப்பு வந்து அந்த அலையில் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வர மாதிரி அது மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே ஐசக் வந்து ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிளாக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளாக் வந்து இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய கிளாக் அது. அது எப்படின்னா, அது எப்படி அந்த கிளாக் வந்து வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீலாலேயோ சரி, இல்லை வெயிட்டாலேயோ சரி, அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து மற்ற கிளாக் போல கிடையாது. சும்மா அதில் கொஞ்சம் ட்ராப் ஆஃப் வாட்டர் போட்டால் அந்த கிளாக் வந்து ஓடும் அப்படின்றாங்க. ஸோ திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் அ கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் பீப்பிள்னு, தண்ணியில் போகுமா அப்படின்ட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ ஒரு சில பசங்க ஆமாம் அவன் தண்ணியிலே வந்து வாட்ச் வந்து ஓட வைப்பான் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை வச்சு அந்த பவுல் ஆஃப் வாட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா என்னது அந்த கிளாக் வந்து எப்படி போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த நேரத்தை வந்து கணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவர் கண்டுபிடிச்சது. ஸோ பிசைட்ஸ் வாட்டர் கிளாக், ஐசக் வந்து என்ன பண்ண சன் டயலும், அதாவது தண்ணியை வச்சு ஒரு கிளாக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அதுமாதிரி வந்து சூரியனை வச்சும் சன் டயலும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. அது மூலியமாகவும் என்ன பண்ணலாம், எத்தனை மணி அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் அவங்க பாட்டிக்கு வந்து இப்போ மணி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தண்ணிலையும் அவங்க வந்து பார்த்து சொல்லலாம், வாட்டர் கிளாக் யூஸ் பண்ணி பார்த்து சொல்லலாம், இல்லை வந்து சன்ஷைன் இருக்கு இல்லையா அதை பார்த்து அவங்க வந்து சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த சன் டயல்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்து அவர் பிறந்த இந்த உல்ஸ்த்ரோப்னு சொல்லக்கூடிய வில்லேஜில் இன்னும் வந்து அவர் வீட்டில் ஒரு கார்னரில் வந்து இருக்குது வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே அபரீதமான ஒரு நாலேஜ் வந்து அவருக்கு வந்து இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற பசங்களாம் வந்து விளையாடும்போது இவர் வந்து இந்த காற்றுடைய அந்த அந்த காற்றுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா காற்று அடிக்குன்னா அந்த காற்றுக்கு எதிர்த்தாப்புல, அதாவது இந்த காற்று இப்படி வருதுன்னா அதுக்கு எதிர்த்து அவர் வந்து குதிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுவாராமா. ஸோ அந்த ஜம்ப் பண்ணும்பொழுதே அதை பேஸ் பண்ணி அவர் வந்து கால்குலேட் பண்ணுவாராம். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் வந்து என்ன, இது வந்து நல்ல மிதமான காற்றா, இல்லைனா வந்து கொஞ்சம் அதை விட அதிகமான காற்றா, இல்லை டெம்பஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறாவளியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாருமா. தஸ் ஈவன் இன் ஹிஸ் பாய்ஷ் ஸ்போர்ட் ஹி வாஸ் கண்டினியூ சர்ச்சிங் அவுட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ அவர் வந்து என் சின்ன குழந்தையாக இருந்தாலுமே என் சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து ஜாலியாக விளையாடுவாங்க பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடினாலும் இல்லை ஒரு சின்ன குழந்தையா சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவர் வந்து என்னது இந்தமாரி சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதில் மும்முரமாக வந்து இருந்தார் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஃபார் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் ரெசிடென்ஸ் தெர் வாஸ் அ விண்மில். அங்கே வந்து அவங்க வீட்டு அந்த அவங்க பாட்டி வீட்டு பக்கத்தில் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் ஒரு விண்மில் இருந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறாரு, அது எப்படி தான் வந்து அது ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் அவருடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ ஐசக் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே அடிக்கடி போய் பார்க்குறது, அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து செலவிடுறது, அது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஹோல் பார்ட்டி வந்து எக்ஸாமின் பண்ணுறாரு. வெல் த மில் வாஸ் அட் ரெஸ்ட். ஸோ அதாவது அந்த மில் சொல்ல அந்த விண்மில் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், உள்ளே போயிட்டு அது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பியர்ட் பண்ணுவார். பியர்ட்னா என்னது, இன்வெஸ்டிகேட், ஆராய்ஞ்சு பார்ப்பார். இன்டர்னல் மிஷினரிஸ்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாராமா.
ஸோ இங்கே வந்து இந்த ப்ராட் செயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த விண்ட் மில்ல வந்து ப்ராடாக அந்த துடுப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த காற்று அடிக்கும்பொழுது அது எப்படி மோஷன் ஆகுது? ஸோ அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதோடைய வேலைகள் எல்லாமே வந்து பார்க்குறாரு. ஓ! இப்படி தான் வந்து இந்த மில் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவால்வ் ஆகுது போல. ஸோ அத அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தானியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அரைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து கரகரன்னு அதாவது ஒரு மிஷின் சுழட்டும்போது, அந்த தானியம் போடும்போது அது என்ன ஆகுமா? அரைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேட்ஜ பார்க்குறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீன்னா, அதெல்லாம் அந்த நாலேட்ஜ்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, ஸோ இவரே வந்து ஏதோ வந்து அ ஏதோ புது புது டூல்ஸ் தான் வந்து செய்றாரு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தினர் வந்து பார்க்குறாங்க. இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் ஹிஸ் கிராண்ட் மதர் இன் ஆல் நெய்பர்ஹுட். ஓகே என்ன தெரிஞ்சுச்சு எல்லாருக்குமே. ஓகே ஸோ ஐசக் வந்து இத தான் செய்றான்னு சொல்லிட்டு அந்த காற்றாலையுடைய அந்த மாடல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஹி கன்ஸ்ட்ரக்ட் அ மாடல் ஆஃப் த விண்ட்மில். ஆனா, அது வந்து பெருசாலாம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, இந்த சின்ன பசங்கலாம் வந்து இந்த அணில பொரிக்கிறதுக்காக வந்து ஒரு பொறி அ உண்டாக்குவாங்க பாருங்க. இந்த எலிய வந்து நம்ம ட்ராப்ல போடுறதுக்கு ஒரு எப்படி பொறி இருக்கும். ஸோ, அது மாரி அந்த பாக்ஸ் ட்ராப் தான் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஆனா எல்லாமே அந்த விண்வெளில இருக்க எல்லா பார்ட்டுதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி இவர் மேக் பண்ண மெஷின்ஸ்ல வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அதுமாரி ரொம்ப நீட்டாவும், ரொம்ப வந்து சூப்பராவும் வந்து இவரு வந்து டிசைன் பண்ணியிருந்திருக்காராமா. ஸோ அந்த உருவாக்குனாரு பார்த்தீங்களா, அத வந்து அவரு காத்துல வைக்கும்பொழுது, காத்துக்கிட்ட வைக்கும்போது நல்லா காத்து அடிக்கும்பொழுது, அந்த செயில்ஸ் அந்த துடுப்புக்கு எல்லாமே வந்து மூவ் ஆகுதாமா. அது மட்டும் இல்லாம ஈவன் ஐசக் வந்து ஃபோன் வந்து 2 தடவ ஊதுனா கூட அது வந்து என்ன போதுமா, அது வந்து சுத்துதுன்றாங்க. அந்த துடுப்பு வந்து சுத்துதாமா. அதில ரொம்பவே வந்து கியூரியஸான திங் என்னன்னா, இவரு வந்து ஒரு கையளவு வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மணிகள வந்து அந்த ஹோப்பர்ல போடுறாரு. அந்த ஹோப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபனல் ஷேப் இருக்கும். அந்த தானியங்கள்லாம் உள்ள கொட்டுற மாரி. அந்த ஹூப்பர்க்குள்ள போட்ட உடனே அது என்ன ஆகுதாம், அந்த தானியம் வந்து நல்ல பனி போல ஒரு ஒயிட் ஃப்ளார வந்து உருவாக்கி குடுக்குதாமா. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த மெஷின வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஐசக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ப்ளேமேட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாமே இவன் புதுசா உருவாக்கிற இந்த விண்மில்ல பார்த்துட்டு எல்லாமே வந்து ஆச்சரியமா, அப்படியே என்னடா சூப்பரா இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு வந்து மயங்கி போய் டிலைட்டடா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே தாட் தட் நத்திங் சோ பிரிட்டி அண்ட் சோ வண்டர்ஃபுல் ஹேட் எவர் பீன் சீன் இன் த ஹோல் வேர்ல்ட். இதுவரைக்கும் அந்த என்டையர் உலகத்திலே வந்து இதுவரைக்கும் ஒரு இவ்வளோ அழகா ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு திங்க நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு அவங்க எல்லாமே வந்து நினைக்கிறாங்களாமா. பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தெம். அதில வந்து அவங்க ஃப்ரெண்டுல யாரோ ஒருத்தவங்க வந்து, "ஆனா ஐசக் நீ ஒண்ண மறந்துட்ட. இந்த மில்ல இருக்கிறத ஒண்ணு மறந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானாம். உடனே ஐசக் வந்து வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் யோசிக்கிறார். நான் தான் வந்து டாப் டூ பாட்டம் அந்த விண்மில்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், வை வேர் இஸ் த மில்லர்? அதாவது மாவு அரைக்கிற அந்த ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த மில்லர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபன்னியாக கேட்குறான். உடனே ஐசக் வந்து ஆமா அதுக்கு வந்து நான் பண்ணியிருக்கணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் சொல்றாரு. ஹி ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவ் த டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைட். ஓகே அந்த குறைபாடு வந்து எப்படி நம்ம நீக்கலாம் அப்படின்றத அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துக்கலாம், ஒரு ஒரு ஹியூமன் மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் ஃபிகரை வந்து உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணி எதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்சர்ட் பண்ணாலும் அது வந்து மூவ் ஆகணும்ல, அது மூவ் ஆகாது. ஸோ அதேமாரி அந்த மில்லருடைய ஒர்க்கையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த 2 கால் மனுஷனம் அதாவது அந்த குட்டி மினியேச்சர் சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு போலியானதா தான் இருந்திருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்காது. ஸோ அத தான் இங்க வந்து 2 லெக்டு மில்லர்ஸ் ஆர் குவைட் ஆஸ் டிஸ்ஹானர்ட் ஆஸ் திஸ் ஸ்மால் குவாட்ரப்ட். இந்த ஸ்மால் குவாட்ரப்ட் இருந்துட்டு அந்த மெஷின வந்து சொல்றாங்க இல்லையா? விண்மில் தயாரிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா 4 கால் வச்சு தான் அதில இருந்திருக்கும் அடியில. ஸோ அதே போல இதுவும் வந்து ஒரு போலியா தான் இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஐசக் வளர்றாரு. ஸோ அவர் வளர வளர வந்து அவருக்கு வந்து எது மேட்டரா தெரியல. அந்த சும்மா அந்த பொம்மை செய்யறது, அந்த லிட்டில் விண்மில் செய்யறது அதெல்லாம் வந்து அவருக்கு மேட்டரா தெரியல. ஸோ நாள் ஃபுல்லா வந்து அவர் வந்து என்ன யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணலாம்? நெறைய அந்த நேச்சுரல் ஃபிலாசபி புக் வச்சிருப்பாரு. இல்லையா ஏதாவது ஒண்ணு சிந்தனையில ஆழ்ந்துட்டுருப்பாரு. இல்ல மேத்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ணிட்டுருப்பாரு. நைட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன யோசிப்பாருன்னா, அந்த வானத்தில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு. இங்க போலவே நாம வந்து இந்த பூமியில வாழற மாரியே அந்த நட்சத்திரத்திலயும் வந்து வாழற ஆட்கள் இருப்பாங்களா? இந்த பூமிக்கும் நட்சத்திரக்கும் வந்து எவ்ளோ தூரம் வந்து இருந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப கியூரியஸா வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாராமா. பெர்ஹாப்ஸ் ஈவன் சோ ஏர்லி இன் லைஃப் அதாவது அவர் வயசுக்கு அதாவது சின்ன வயசா இருக்கும்பொழுது, இப்ப சின்ன வயசுலயே வந்து அதெல்லாம் அந்த ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிக அறிவாற்றலுடைய ஒரு நபரா இருந்திருக்காரு. ஸோ நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் கண்டுபிடிப்பேன் இது எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு அவர் நெனச்சாராமா.
ஸோ ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 14 வயசு ஆகுது. அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுடைய 2வது ஹஸ்பண்டும் வந்து இறந்துறாராம். உடனே அவங்க அம்மா வந்து இவர கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு, அந்த ஃபார்ம்ல அந்த விவசாய நிலத்தில வந்து வேலை செய்ய உள்ஸ்ரோப்லன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. ஸோ அந்த வேலைய செஞ்சு செஞ்சு அந்த ஃபார்மிங் வேலை செஞ்சு செஞ்சு அவருக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்ற இடம் கிடையாது. அவர் வந்து நிறைய இன்வென்ட் பண்ணணும் அப்படி தான் யோசிச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஓகே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பட்டம் பெறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஸோ இவர் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் லைட் அதாவது இந்த லைட்டோடைய நேச்சர் அதோடைய தன்மையை பற்றி வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்தார். அதுவரைக்கும் யாருமே வந்து இந்த சன்ஷைன் வந்து என்ன இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் நியூட்டன் அப்படின்னாலே வந்து அந்த ஸ்டோரி ஆஃப் ஆப்பிள் தெரியும். அவர் ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காரும்போது அந்த ஆப்பிள் தலையில் விழும்போது அது தலையில் விழுறதுக்குன்னு காரணம் என்ன? நம்மளா வந்து அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம். அவர் வந்து அது எதுக்காக ஏன் மேலேருந்து மேலே போக வேண்டியதானே ஏன் கீழே வந்து விழுது அப்படின்ட்டு அதையும் கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சி தான் வந்து புவியீர்ப்பு சக்தி ஓகேங்களா? ஸோ கிராவிடேஷனை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஹெவன்லி பாடிஸ் அதாவது இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா, பூமி மற்ற இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோள்கள் எல்லாமே வந்து சூரியனை சுற்றுறதுக்கு வந்து ஒரு இதா இருந்திருக்கு அப்படின்றாரு. அந்த ஐடியாஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதேமாதிரி ஒரு மைண்டை வந்து சும்மாவே வச்சுல ஏதாவது வந்து யோசிச்சுக்கிட்டே ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே வந்து இதை சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாராம். நிறைய இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இந்த சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த லாஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்றாங்க. பை விச் பிளானட்ஸ் ஆர் கைடட் த்ரூ த ஸ்கை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த வானத்தில் நடக்கக்கூடிய விஷயம் நேராக போய் வந்து சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஹீ குட் தரோலி எக்ஸாமின் எல்லாமே அந்த ஸ்டார்ஸை பற்றி அது எப்படிலாம் இயங்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த ஆர்பிட்ஸ் அது எப்படி சுழலுது அதை பற்றி சொல்கிறாரு. ஆஸ் அ பாயாக ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவர் விண்வெல் மெக்கானிசத்தை பற்றி அவர் வந்து நல்லா கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வளர்ந்த பிறகு ஒரு ஃபெலோமெனா ஆன பிறகு இந்த மெக்கானிசம் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து செயல்படுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து தன்னை ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தும் போது என்ன பண்ணுவாராம், அவருடைய இரவு முழுவதுமா என்ன பண்ணுவாராம், போயிட்டு ஒரு டவர் மேலே வந்து உச்சியில் போய் உட்காந்துட்டு அந்த டெலஸ்கோப் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணியிருப்பாராமா. எப்பயுமே அவருக்கு வந்து சிந்தனை எப்படி இருக்கும்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தை தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் வந்து அது யோசிச்சிருப்பாராம். அப்போ இது எல்லாமே வந்து அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருந்திருக்கு, பூமியில் இல்லாமல் பல மில்லியனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு தான் வந்து தாட் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றாங்க. தேர் இஸ் ஆர் ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா அவருடைய ஃபுல் கேப்பசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து இருக்குன்னா, இந்த உலகத்தை தாண்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு திறமையாக தான் வந்து அவர் இருந்திருக்காரு. ஸோ நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடைசி காலம் வரைக்குமே அவருடைய வாழ்நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு சிந்தனையாளர். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் வந்திருக்காரு. சர்பட்டம் அரசர்கிட்ட வந்து சர்பட்டம் வந்து அவருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அதேமாரி இந்தமாரி பெரிய பெரிய பட்டங்கள் பெரிய பெரிய விஷயங்களுக்கு அவர் நடந்தாலுமே வந்து அவர் வந்து ரொம்ப பெருமையாக வந்து அதை நினச்சிக்கல. ஓகேங்களா? ஆல் தட் ஹி ஹேட் லேர்ன் ஒன்லி மேட் ஹிம் ஃபீல் ஹவு லிட்டில் ஹி நியூ இன் கம்பேரிசன் டு வாட் ரிமைன் டு பி நோன். அதாவது கற்றது கையளவு கல்லாதது கடலளவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தான் அவ்வளோ பெரிய இது கண்டுபிடிச்சாலுமே அந்த ஒரு தலகணமே இருக்காது. ப்ரைடாகவே நடந்துக்க மாட்டார். அதே மாதிரி இப்போ இவ்வளோ தான் கற்றுருக்கேன், இன்னும் வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க நிறையா இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்ணுவாராமா. அதாவது ஆக்ட் இன் த சென்ஸ் அது மாதிரி வந்து நடந்துப்பார் அப்படின்வாங்க. ஸோ ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் எ சைல்டு. ஸோ தன்னைத்தானே வந்து ஒரு குழந்தை போல், அதாவது குழந்தைன்றது இந்த இடத்துல வந்து எதை சொல்கிறாருன்னா, நான் இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, நான் என்ன பெருசாக கண்டுபிடிச்சன்ற அளவுக்கு அவர் தன்னை போல் வந்து அதை போல் வந்து நடந்துப்பார். அதே மாதிரி என்ன பண்ணுவாரா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து உற்று நோப்பாராமா. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுமா, அந்த சீஷோரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள் அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துப்பாங்களாமா. அப்போ இந்த கடல் போலது வந்து நம்ம இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த குழந்தை போல் நம்ம வந்து கண்டுபிடிச்சது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாராமா. கடைசியாக 1727ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 85வது வயதில் வந்து சர் ஐசக் நியூட்டன் வந்து இறந்துறாரு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. எங்கே இந்த பூமியில் வாழறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே போகிறாரம்மா, விண்ணுலகத்துக்கு போய் அங்கே போய் வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அழிவுன்றதை வந்து நம்ம உடலுக்கு மட்டுமே தவிர்த்து ஆன்மாக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னால் வந்து என்ன விட்டுட்டு போயிருக்காரு, அவர் கண்டுபிடிச்ச அந்த புகழை எல்லாமே வந்து விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்றாங்க. இப்போ சப்போஸ் அவருடைய பெயர் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சா, அவர் பெயரை போல் வந்து எழுதணும்னு நினச்சின்னா அது எப்படி இருக்குமாம்மா, ஒளியின் எழுத்துக்களால் வந்து எழுதப்படணும், அந்தளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் வான் நட்சத்திரங்களால் வந்து அவருடைய பெயரை வந்து நம்ம எழுதணும். ஸோ அவருடைய பெருமைகள்லாம் சொல்கிறாங்க.
ஓகே. ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து என்ன சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து என்னது ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த மெக்கானிக்கல் கான்ட்ரிவன்சஸ்லாம் கேட்கும்பொழுது. அவரு அந்த காலத்திலே வந்து வாட்டர் கிளாக்கு, லிட்டில் விண்ட்மில்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கிறேன் சப்போஸ் ஐசக் வந்து இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து உயிரோட இருந்திருந்தா, இன்னும் காலங்கள் இருந்திருந்தா, இவர் வந்து ஸ்டீம் இன்ஜினு, ரயில் ரோட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப என்னெல்லாம் நவீன காலத்தில இருக்கோ எல்லாமே வந்து ஐசக் அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது காலங்கள் போக போக கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னாங்க. கண்டிப்பா ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்றாரு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஓகேங்களா. ஸோ மெனி பீப்பிள் நெறைய பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் இட் மோர் யூஸ்ஃபுல் டு மேனுஃபேக்சர் ஸ்டீம் இன்ஜின். ஸ்டீம் இன்ஜின் வந்து உருவாக்கி, அது மூலியமாக பயனடையக்கூடிய மக்கள் வந்து நெறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நெறைய பேர் அதையும் தான் வந்து இருந்திருப்பாங்க. தேன் தட் டு சர்ச் அவுட் ஆஃப் த சிஸ்டம். இத கம்பேர் பண்ணும்போது ஸ்டீம் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் தான் வந்து முக்கியம்னு நினைக்கிறாங்க. எத கம்பேர் பண்ணும்போது, இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து செயல்படுது. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது ஸ்டீம் இன்ஜின் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதர் கிரேட் ஆஸ்ட்ரோனர் பிசைட் நியூட்டன் ஹேவ் பீன் என்டோட் வித் த மெக்கானிக்கல் ஜீனியஸ். அதாவது இதே மாரி நெறைய ஆஸ்ட்ரோனமர்ஸும் வந்து நியூட்டன் போல வந்து நெறைய சின்ன சின்ன பேஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நியூட்டனும் போலவே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஜீனியஸாவும் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, டேவிட் ரிட்டன்ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 7 அல்லது 8 வயதில வந்து லிட்டர் வாட்டர் மில்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்ப நினைக்கலாம் கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தா வந்து சின்னதா தானே தெரியும். ஆனா அந்த ஏஜுக்கு, அந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது பெரிய ஜீனியஸ் தான், பெரிய கிளவர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அபவுட் தி ஆத்தர் நேத்தன் ஹேவத்தான். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ரைட்டர். ஸோ இவர் வந்து 1804ல செலேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிறந்திருக்காரு. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து த பயோகிராஃபி ஆஃப் சர் ஐசக் நியூட்டன். இது வந்து எதில் பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா, நேத்தன் ஹேவத்தனுடைய ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1851 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி 1851. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.